அம்மா மித்ரா அண்ணா இங்க. அண்ணாக்கு ராக்கி கட்டணும். மித்ரா அண்ணன் இல்ல சஞ்சனா. எங்க போயிருக்கான்னு தெரியாது, எப்ப வருவான்னு தெரியாது. இந்த வீட்ல எல்லாரும் என்கிட்ட எதையும் ஒண்ணு மறைக்கிறாங்க. விவேக், சொல்லுடா, மித்ரா எங்கடா? அது பெரியம்மா. சொல்லு விவேக், மித்ரா எங்க? இல்ல பெரியம்மா. நீ சொல்ல மாட்டடா, எனக்கு தெரியும். என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க. மித்ராக்கு என்னதாங்க ஆச்சு? ஏன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல? அவன் வந்துருவான் அரவிந்தா. போதும். திரும்ப திரும்ப இதே போய் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. சின்ன பொண்ணுங்கறதால, அவளுக்கு உலகம் தெரியாதுங்கறதால லக்கிய வேணா நீங்க ஏமாத்தலாம். ஆனா அதே போய் என்கிட்ட சொல்லி நீங்க என்னையும் ஏமாத்தாதீங்க. சொல்லுங்க. அது இல்ல அரவிந்தா. இந்த தாயோட மனச ஒரு தடவையாவது புரிஞ்சுக்கோங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி அவனுக்கு அடுத்து எந்த கண்டம் வரப்போதோன்னு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டு இருக்கேங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துகிட்டே இருக்கேன். என்கிட்ட எதையாவது மறைச்சிங்கன்னா தயவு செஞ்சு அது என்ன உண்மைன்னு என்கிட்ட சொல்லிடுங்க. எனக்கு உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? மித்ராக்கு என்னதான் ஆச்சு? அரவிந்தா, மித்ராவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? மித்ராவை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என் மித்ராவை